in India முக்கியமான பகுதிகளாக முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு வகுப்பு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் முக்கியமான வகுப்பு என்ன அப்படின்னா குப்தருடைய வரலாறு பார்த்தோம். அந்த குப்தருடைய வரலாறுல அவருடைய நூல்கள், அவருடைய குப்தருடைய முக்கியத்துவம், குப்தர்கால அரசர்கள், குப்தர்கால நூல்கள், குப்தர்கால படைப்புகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அந்த இடைக்கால இந்தியாவில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அதில் முதல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானியம், டெல்லி சுல்தானேட்ஸ். ஓகேங்களா, டெல்லி சுல்தானேட்ஸை பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தானேட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னா, எஸ் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் நல்லா நீங்கள் படிக்கணும். இந்த டாபிக் தான் இடைக்கால இந்தியாவோட அச்சாணின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, இது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் தி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் டெல்லி சுல்தான் எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் தி மிடில் இந்தியா. ஓகேவா, மிடில் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, மிடிவல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மிடிவல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து மொத்தமா வந்து 5 வம்சங்கள் இருக்கிறது. 5 வம்சங்கள் 1206 இருந்து 1526 முதலாம் பானிபட் போர் வரை 5 வம்சங்கள் இந்தியாவை ஆண்டன. அந்த 5 வம்சங்களின் சேர்த்து டெல்லி சுல்தானியம் என்று நாம் படிக்க இருக்கிறோம். அவற்றில் முதன்மையானவர்கள் அடிமை வம்சம். அந்த அடிமை வம்சம் 1506 இருந்து 1590 வரை ஆண்டது. ஓகேவா, அதுக்கடுத்து ஆண்ட வம்சம் பேர் என்ன அப்படின்னா அது வந்து கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320 வரைக்கும் ஆண்ட வம்சம் தான் கில்ஜி வம்சம். ஓகேங்களா, கில்ஜி வம்சத்துக்கு அடுத்த வம்சம் வர வம்சம் வந்து துக்ளக் வம்சம். இந்த துக்ளக் வம்சம் எவ்வளவு நாள் ஆண்டாங்க அப்படின்னா 1290 இருந்து, ஓகேங்களா, அவங்க வந்து எவ்வளவு நாள் ஆடுவாங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து 1414 வரைக்குமே அவங்க வந்துருவாங்க. ஓகே, 1414 வரைக்கும் வந்துருவாங்க. 86 வருஷம் ஆடுவாங்க, 84 வருஷம் ஆடுவாங்க. 1414 1414 ரைட். அதுக்கடுத்து வர வம்சம் வந்து என்ன வம்சம் அப்படின்னா அதுக்கடுத்து வர வம்சம் சையத் வம்சம். அவங்க கொஞ்சம் கலந்து ஆளுவாங்க. 1414 இருந்து 1451 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபைனலா இருக்க வம்சம் வந்து லோடி வம்சம். அவங்க வந்து 1451 வந்து 1526 வரைக்கும் அவங்க ஆளுவாங்க. முதலாம் பானிபட் போர் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ரைட். ஸோ இதான் வந்து அந்த வம்சம். அந்த வம்சத்துல முக்கியமான அரசர்கள் என்ன யாருன்னு பார்ப்போம். அதுல முதல் நம்ம பார்க்க போறது அடிமை வம்சம். அடிமை வம்சத்துல அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முக்கியமான ஆளு முகமது பின் துக்ளக். ஸோ முகமது பின் துக்ளக் தான் இதை வந்து தோற்றுவிப்பாரு. ஓகேவா, அதுக்கடுத்து அவருடைய மருமகன் இல்டுட்மிஷ். அடுத்தடுத்து இல்டுட்மிஷோடைய யார் அப்படின்னா மகள் ரஷ்யா பேகம். ரஷ்யா பேகம் தான் மூணாவது அரசர். அதுக்கடுத்து யார் அப்படின்னா 4வது ஆள் யாருன்னா பால்பன் வருவாப்புல. இந்த 4 அரசர்களும் அடிமை வம்சத்துல வந்து மிக முக்கியமான அரசர்கள். 4 பேருமே அந்த கேள்வியை கொஸ்டின் ஏரியால முக்கியமானவங்க தான். அதுல ஒருத்தருக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்தவங்க கிடையாது. ஓகேங்களா, 4 பேர்த்தையும் நன்றாக படிக்க வேண்டும். அதுக்கடுத்து உள்ள வம்சம் நம்ம என்ன பார்த்தோம், கில்ஜி வம்சம். அதுல ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு 2 கில்ஜி இருப்பாங்க. அதுல இந்த அலாவுதீன் கில்ஜியை பத்தி நல்லா படிக்கணும். ஏன்னா அலாவுதீன் கில்ஜி கொஸ்டின் ஏரியா. ரைட். அதுக்கடுத்து வர வம்சத்துக்கு பேரு துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்துல கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், அடுத்து பெரோசா துக்ளக், அந்த 3 துக்ளக் இருப்பாங்க. அதுல கியாசுதீன் துக்ளக் கூட அந்த அளவுக்கு அவர் நிறுவனர் தான். பட் அதுக்கடுத்து வர 2 பேருமே முக்கியமானவங்க. ரைட். அதுல முகமது பின் துக்ளக் பத்தி நிறைய படிக்கணும். அவரு வரலாற்றுல முக்கியமான இடத்தை பெறார் முகமது பின் துக்ளக். அவர் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ரைட். அதுக்கடுத்து என்ன படிக்க போறோம்னா சையத் வம்சம். சையத் வம்சத்துல ஒன்றும் பெருசா படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. பட் அந்த தோற்றுவித்தவர் பேர் வந்து கிசிர் கான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உள்ள வம்சம் வந்து லோடி வம்சம். அதுல 3 லோடியை பத்தி படிப்போம். பக்லுல் லோடி, அவர் வந்து நிறுவனர். அதுக்கடுத்து இடையில வர சிக்கந்தர் லோடி, அவர் ஓரளவுக்கு நல்ல அரசன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வரவர் தான் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் எதுக்கு காரணம் அப்படின்னா முதலாம் பானிபட் போருக்கு காரணம். 1526 முதலாம் பானிபட் வரை டெல்லி சுல்தானியம் இந்தியாவை ஆண்டது. அப்ப ஆரம்பம் என்னது, அடிமை வம்சத்திலிருந்து முடிவு என்னது, லோடி வம்சம் வரை நடந்தது என்ன,
பின்வரும் வகுப்பில் தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.